இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா GNL XIன்ற ஒரு வாக்மேன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து 2005 மேனுஃபேக்சரிங் ஆனது. அப்போது வாக்மேன்ஸோடைய காலகட்டங்களில் இதோடைய ஒரு செக்மெண்ட் வந்து ப்ரீமியமாக இருந்தது. இதோடைய கலராக இருக்கட்டும், இல்லை டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். அடுத்து இது பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூடவே வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ். பட் ஆனால் இப்போது இதே நம்ம இயர்ஃபோன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்த புதுசில் இதுக்கு பேரே வாக்மேன் தான். அப்போது காதில் வாக்மேன் போட்டு நடந்து போறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும். இது எப்படி எதுக்காக வேண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் வந்து ரைட்டும், ப்ளூ கலர் வந்து லெஃப்ட்டும் அப்படி மென்ஷன் பண்ணுறக்காக வேண்டி மட்டும்தான் இந்த கலர்ஸ். இதில் வேறு எதுவுமே மைக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக இந்த காதில் வைக்கிற 2 ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒரு யூசர் மேனுவல். இப்போ இருக்கிறதுலாம் பெரும்பாலும் மேனுவல்ன்றது எதுவுமே இருக்கிறதில்ல. பட் ஆனால் அப்போது இருந்த இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று இருக்கும். இதுவாதும் வெறும் 2 ஷீட்டில் இருக்குது. ஒரு சில ப்ராடக்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா மேனுவலுக்கு தனியாக ஒரு புக்கே வச்சுருப்பாங்க. அந்த புக்கை படித்து முடித்து தான் நம்ம யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு கேசட் பிளேயர். இதோடைய பட்டன் டிசைன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே குட்டி குட்டியாக ஒரு காம்பேக்டாக நம்ம பட்டன்ஸ் அமுத்துற மாதிரி சின்னதாக அப்படி இருக்குது. நம்மள்கிட்ட நார்மலாக இருக்கிற வாக்மேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் பட்டன்ஸ். ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ரிவர்ஸ். அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வாக்மேன்ஸ் ப்ளே பட்டன் அமுத்தினோம்னா ஒன் சைடு மட்டுமே தான் ரொட்டேட் ஆகும். இது அப்படி கிடையாது. இந்த ஸ்விட்ச் அமுத்தி விட்டோம் அப்படின்னா திரும்ப இந்த பக்கம் இருக்கிற கியர் சுற்றும். அப்போ இங்கே இருக்கிற அந்த இது வந்து கேசட்டோடைய ஃபிலிம்ஸை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துரும். அடுத்து இந்த பட்டன் அமுத்தி விட்டோம்னா இது சுற்றும். கேசட்டை நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இது. இதில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வால்யூம் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக். இது வந்து 3 வாட்ஸ் டிசி சார்ஜர் கொடுக்குற மாதிரி. சார்ஜர் மீன்ஸ் இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண முடியும். பட் ஆனால் அதில் நீங்கள் போட்டிருக்கிற பேட்டரியை பொறுத்து தான். இப்போ ஒரு சில பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜபிள் பேட்டரியாக இருக்காது. 2005 இந்த 2000 செக்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரிங்கிறது வந்து அப்போ அவ்வளோவா கிடையவே கிடையாது. அப்போ இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா எவரடி பேட்டரிஸ் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பேட்டரி மாதிரி தான் எவரடி பேட்டரி தான் அதிகமாக இருக்கும். டியூராசெல்லாம் கூட அப்போ யாருமே அவ்வளோவா வாங்க மாட்டாங்க. பேட்டரியோடைய கேப்னு பார்த்திங்கன்னா அதையுமே கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக்கில் பின்னாலேயே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சைடில் எதுவுமே இல்லாமல் பின்னாலேயே, அதாவது குட்டியாக ஒரு சின்னதாகவே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த கேசட் பிளேயரோடைய சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேசட்டு வந்து எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதில் பெருசாக இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா சைஸ் நம்மள்கிட்ட டிஃப்ரெண்ட் வாக்மேன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. சைஸுமே ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்கள் பாக்கெட்டில் போட்டு அழகாக எட்டு போகிறதுக்கு ஓப்போஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் பர்ஸ் வைக்க வேண்டிய இடத்துல இந்த பிளேயரை வச்சுட்டு போகிற மாதிரி. பட் ஆனால் இது இப்போது ஒர்க் ஆகலை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவிலே இது கண்டினியூவாக இது ஓப்பன் பண்ணி அதை ரெடி பண்ணுவோம். என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இருக்கிற இந்த ஸ்க்ரூஸுங்களை மாத்திரம் நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும். இந்த இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இதுக்காக வேண்டியதான். பட் ஆனால் இந்த ஸ்க்ரூவை இப்போ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூங்களை மட்டுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவோட சைஸ்மே ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் குட்டி குட்டியாக மொபைலில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி ஸ்க்ரூங்களே இருக்குது. இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு காம்பேக்டாக இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இந்த மாதிரி குட்டியாக டிசைனாக அழகாக காம்பேக்டாக நீங்களாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம், இப்போ இருக்கிற இதில் யார் பிரதர் இதெல்லாம் போய் யூஸ் பண்ணுறா அப்படின்னு. பட் ஆனால் நான் போடுற சார்ட்ஸையுமே இதுலேயுமே இந்த வீடியோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் லைக் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போடுற வீடியோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்க.
அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, அப்படி இல்லை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது மாதிரி தான். பட் ஆனால் இது லைக் பண்ணுறவங்க இப்போவுமே இருக்காங்க. இது பிடிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாது. இல்லை இது பிடிச்சதுனால தான் லைக் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. இதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்போது எங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைனா மேக் தான் போல். உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஒரு லைட்டோ இல்லை எதுவுமே இல்லை. சும்மா அது ஒரு டிசைனுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ பேட்டரி போட்டு பார்த்துருவோம். ப்ளே பண்ணோம்னா என்ன இது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ மோட்ரு ஓடுது. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கியர் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோவிலையுமே இதே கம்ப்ளைண்ட்டு தான். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ப்ராடக்ட்டுங்க. அப்போது இந்த ப்ராடக்டெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிரும். அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இது மேலே இருக்கிற இந்த குட்டி புஷு தான் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. வழக்கம் போல் நம்ம இதை வந்து கழட்டிட்டு சுற்றி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஓகே. பட் ஆனால் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் மறுக்க நம்ம மாட்டினதுக்கப்புறம் அது திரும்ப சுத்தாமல் போகலாம். அதுக்காக வேண்டிதான். அந்த இடத்துல இருக்கிற அந்த ரஸ்ட்டை மாத்திரம் எடுத்துட்டோம்னா போதும். அப்போ இந்த இடத்துல வேறு எதாவது போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் க்ளீன் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அவங்க ப்ராஸில் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பின்னுமே இந்த இதில் வந்து, அதாவது மெயினான கியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸில் இருக்குது. எதுக்காக வேண்டிய ப்ராஸில் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதாவது இதெல்லாம் பாக்கெட்டில் வச்சு கொஞ்சம் ஈரமாயோ இல்லை இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போது மெட்டலில் போட்டாங்கன்னா சீக்கிரமே வந்து ரஸ்ட் ஏறிடும். அதுக்கு ப்ராஸில் போட்டால் கொஞ்சம் அந்தளவுக்கு ரஸ்ட் ஏறாமல் கொஞ்சம் நாளாகும். அந்த ரீசனுக்காக வேண்டி தான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ ப்ராஸில் போட்டால் மட்டும் ரெஸ்ட் ஏறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ட் ஆகும், ஆனால் டைமிங் எடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக அதுக்கு வந்து ஆயில்னு சொல்ல முடியாது, ஆயிலும் வைக்க வேணாம். பட் ஆனால் என்கிட்ட வேறு ஒரு லிக்விட் இருக்குது. அது என்ன லிக்விட்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் அது. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக ரஸ்ட் ஏறாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கும். நம்ம லைட்டாக அதை மாத்திரம் அங்கே அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும், கொஞ்சம் அது ஃப்ரீயாகிக்கும். அப்போ இது நீங்கள் எல்லா பக்கம் வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெல்ட்டில் எல்லாம் வச்சோம்னா பெல்ட் மூமெண்ட் இல்லாமல் போயிடும். அந்த ரீசனுக்கு வேண்டியதான். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு. மித்த கியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துலலாம் அதை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ நம்ம இந்த பெல்ட்டை போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு சில வாக்மேன்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்ட் வந்து நாளானா கட் ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அதனாலேயே அந்த பெல்ட் வந்து ரொம்ப கட்டாகி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பெல்ட்டை நம்ம இழுத்தோம்னாலுமே
பெல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இப்படியும் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெல்ட் வந்து அப்புறம் இங்கே வரச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். மேலே இந்த கம்பியில் ஓடிட்டே இருக்கும். பட் ஆனால் இப்படி கொடுத்தா ஓடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பட்டன் அமுத்தினோம்னா இந்த பக்கம் இருக்கிற கியர்ஸ் மட்டும் ஓடும். ஓகே, நம்ம கழட்டும் போதுமே இந்த பெல்ட் இப்படி தான் இருந்தது. நான் தான் ஃபஸ்ட் டைம் இப்படி போட்டு பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம இது வந்து கவரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ப்ளே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்க்ரூ எல்லாமே போட்டுருவோம். போட்டு கேசட் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இது நான் ஹெட்ஃபோன்ஸ் எதையுமே கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணேன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இன்ஃபில்டாக ஸ்பீக்கர்னு ஒன்றுமே இல்லை. அதனால தான் ஒரு சில வாக்மேன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீக்கருமே அவ்வளோ லவுடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ லவுடாலாம் இருக்காது. பெரும்பாலும் 90% வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்மேன்ஸ்லேயே வந்து ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ இருக்கிறதில் ஸ்பீக்கருமே இன்ஃபில்டாகவே வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை போட்டு நான் இது வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி பண்ணுறேன். பட் ஆனால் எந்தளவுக்கு கிளியராக கேட்கும் அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து ஒரு காமெடியாக இருக்கும் அப்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்னதை இப்படி ஒரு லாக் தான் இருக்கும். பட் ஆனால் இது இப்படி இழுத்தோம் அப்படின்னா இழுத்துக்கிட்டே வந்துடும். நம்ம இதில் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது. அது என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டு வச்சுருப்போம். அப்படி தான் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது எத்தனை பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதோடைய சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பட்டன் அமுத்துறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓடும். திரும்ப நம்ம இதே பட்டன் அமுத்திட்டு இந்த பக்கம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓடும். இப்போ இந்த பட்டன் அமுத்திட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பி விட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கேட்குதா? சாங் வேறு சாங் கேட்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம் அந்த பாட்டுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு பட்டன் தான் இந்த கியரையும் இந்த பக்கம் சுற்ற வைக்கும், இந்த கியரை இப்படி திருப்பியே சுற்ற வைக்கும். இப்போ சாங் மாற்றி கேட்கலாம்.
இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வாக்மேன்ஸ் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.